வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வடகறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகா 2 உடச்சி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக புதினா, 2-3 கருவேப்பிலை இலை, அப்புறமா 2 தக்காளி. இப்போது கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். கடலைப்பருப்பு 1 கிளாஸ் எடுத்து அது 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக. இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அது காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்புக்காக பெருஞ்சீரகம், பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக அதில் தண்ணி இருந்திருக்கும் போல், சரன்னு தெரிக்குது. இப்போது வெங்காயத்தை எடுத்து போட போகிறோம். லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ லைட்டாக வதக்கி விடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். லைட்டாக அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே நம்ம அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த இஞ்சி பூண்டு வாடெல்லாம், பச்சை வாடெல்லாம் போகட்டும். அந்த இஞ்சி பூண்டோட வாடெல்லாம் போனால் தான் குழம்பு அந்த வடகறி நல்லாயிருக்கும். எந்த ஒரு குழம்புக்குமே முதல்ல இஞ்சி பூண்டு வாடை அந்த பச்சையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. நல்லா இஞ்சி பூண்டு வாடை போயிடணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லா தக்காளியும் உள்ளே போட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம். தக்காளியுமே நல்லா மசிஞ்சிடணும். அப்போ தான் அந்த கிரேவியோ அந்த குழம்போ எது வச்சாலுமே நமக்கு இந்த டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போது நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் சேர்ந்து. இப்போது மசாலா ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், வேறு எதுவுமே சேர்க்கலை. கரம் மசாலா தூள் கொஞ்சமாக, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுறலாம் இதையுமே. இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு ஊறி ஊறி கெட்டியாக தான் ஆகும். அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது நம்ம கடலைப்பருப்பை அரைச்சிடலாம். வாங்க, அது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம நல்லா கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கணும். வடைக்கு எப்படி அரைப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கணும். அதை விட பரபரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போது வடைச்சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு இந்த வடை மாதிரி லைட்டாக தட்டிட்டு அந்த கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக, வடை மாதிரி நல்லா முருன்னு இருக்கிற அளவுக்கு கூட இருக்கக்கூடாது. நம்ம லைட்டாக அந்த எல்லோ கலர் மாறின உடனே நம்ம அதை எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இப்போ பரட்டி போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி தான். இப்போ பின்னாடி சைடும் நல்லா வெந்த பிறகு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு லைட்டாக. இந்த இதான் ஸ்டேஜு. இதில் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம நல்லா உதிர்த்து விட்டணும். ஆறின பிறகு நல்லா கைனால் உதிர்த்து விட்டுறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு உதிர்த்து விட்டுருக்கேன்னு. நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்புல சேர்த்துட்டேன் நான். அதை எடுக்கலை வீடியோ. எதுவும் மிஸ் பண்ணிட்டேன். அதை தேடிட்டுருக்கேன்.
இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்ப திரும்ப இதுக்கு நல்லா கெட்டியாகும். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வெந்து நல்லா பூ மாதிரி மலரும் அது கடலைப்பருப்பு. அந்த ஸ்டேஜ் வந்தால் தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். வெந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி தோசையோ இட்லியோ சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் தோசைக்கு இட்லிக்கும் சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.